வணக்கம். நாங்கள் இந்த காணொளியில் சிங்களம் 2ஆம் மொழிக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் இறுதியாக நடைபெற்ற, அதாவது 2023ஆம் ஆண்டுக்காக 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற வினாத்தாளை பார்க்க உள்ளோம். இதிலே இந்த வினாத்தாள் ஒரு முழுமையான வினாத்தாளுக்கு 3 மணித்தியாலங்களும் மேலதிக வாசிப்பு நேரமாக 10 நிமிடங்களும் தரப்படுகின்றன. இதிலே உங்களுக்கு தரப்பட்ட அறிவுறுத்தல் வினாபத்திரத்தை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்குமாக இந்த மேலதிக வாசிப்பு நேரத்தை பயன்படுத்துக என்று உங்களுக்கு இதற்காக 10 நிமிடங்கள், அதாவது நாங்கள் மேலோட்டமா ஒரு கேள்வி பேப்பரை வாசித்து என்ன வந்திருக்குன்ற ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கும், செகண்ட் பார்ட்டில் வந்து எங்களோட வினாக்களை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்குமாக 5 வினாக்கள் செய்யணுமெண்டா இந்த 5 வினாக்களையும் நாங்கள் செய்ய போகிறோம், எதை முதல்ல செய்ய போகிறோம், எங்களுக்கு எஸ்ஏ வந்திருக்குன்னு சொன்னால் இந்த கட்டுரையை நாங்கள் எடுக்க போகிறோம் என்று நாங்கள் ஓரளவுக்கு பேப்பர் எப்படி செய்ய போகிறோம் என்ற திட்டமிடலை மேற்கொள்றதுக்காகவும் இந்த மேலதிகமாக இந்த 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. அதை விட இந்த பேப்பரை நாங்கள் செய்கிறதுக்காக 3 மணித்தியாலங்கள். அப்போ மொத்தமாக 3 மணித்தியாலமும் மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடமாக 3 மணித்தியாலமும் 10 நிமிடங்களும் எங்களுக்கு இந்த பேப்பரை செய்து முடிப்பதற்காக எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதிலே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போனால் எங்களுக்கு தரப்பட்ட அறிவுறுத்தல்கள் எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. அதாவது பகுதி 1இல் எங்களுக்கு எல்லா வினாக்களுக்கும் நாங்கள் விடை எழுதணும். 40 வினாக்கள் எங்களுக்கு தரப்படும். 1 தொடக்கம் 40 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1, 2, 3, 4 என எண்ணிடப்பட்ட விடைகளில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்போ இங்கே 1 தொடக்கம் 40 வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 சாய்ஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அப்போ இங்கே சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முழுக்களுமே எம்சிக்யூ, அதாவது பல்தேர்வு வினாக்களாகத்தான் இருக்கும். உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய வட்டங்களில் உமது விடையின் எண்ணை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை இடுக. அவ்விடைத்தாளின் மறுபக்கத்தில் தரப்பட்டுள்ள மற்ற அறிவுறுத்தல்களையும் கவனமாக வாசித்து பின்பற்றுக. அப்போ எங்களுக்கு பார்ட் 1ல் 40 கேள்வி வரும். 40 கேள்விக்கும் 4 சாய்ஸ் தரப்பட்டிருக்கும். அதில் பொருத்தமான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து நாங்கள் விடைத்தாளில் அதை மார்க் பண்ண வேணும். இங்கே வந்து எல்லா கேள்வியும் எம்சிக்யூ, அதாவது பல்தேர்வு வடிவில் தான் இருக்கும். வேறு எந்த வடிவத்திலையும் எங்களுக்கு குறுவினாவோ இடவெளி நிரப்புகவோ எந்த வினாவும் வராது. முழு வினாக்களும் 40 வினாக்களும் எங்களுக்கு பல்தேர்வு வினா அடிப்படையில் காணப்படும். சிங்களத்தின் 2வது பகுதி, முதலாவது வினா வந்து எங்களுக்கு எப்போவுமே கட்டுரையாக இருக்கும். இங்கே எங்களுக்கு பொதுவாக 5 தலையங்கங்கள் தரப்படும். இதில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து அதுக்கு கீழே எங்களுக்கு சப்ஹெடிங்கும், ஒவ்வொரு ஹெடிங்குக்கு கீழே சப்ஹெடிங்கும் தந்திருப்பினோம். அதில் ஏதாவது ஒரு ஹெடிங்கில் நாங்கள் 100 சொல்லில் ஒரு கட்டுரை எழுத வேண்டி இருக்கும். 2வது வினா கட்டாயம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு படத்தை விவரிப்பதாக அமையும். அதற்கும் நாங்கள் வாக்கியம் எழுத வேண்டி இருக்கும். இந்த 2 வினாக்களும் கட்டாய வினாக்கள். கட்டுரையும் ஒரு படத்தை விவரிக்கும் வினாவும் கட்டாய வினாவாகவும், அடுத்தது 3வது அல்லது 4வது கேள்வியில் ஏதாவது ஒன்று, ஒரு கவிதை அல்லது ஒரு பந்தியை வாசித்து அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். அது ஒரு கவிதைக்கு விடையளிக்கலாம் அல்லது ஒரு பந்திக்கு விடையளிக்கலாம். 5, 6வது வினாக்கள் எங்களுக்கு அறிவித்தல், கடிதம், அழைப்பிதழ் என்பவற்றை உள்ளடக்கி இருக்கும். அந்த 5வது வினாவில் நாங்கள் எங்களுக்கு 2 சாய்ஸ் தரப்படும். ஒரு கடிதம், அறிவித்தல் என்பவற்றை உள்ளடக்கிய ஒரு வினாவும், 6வது வினாவில் எங்களுக்கு 5 வசனங்கள் தரப்பட்டு அவற்றை மொழிபெயர்ப்பு செய்வதற்கான ஒரு தெரிவும், இன்னொன்றாக 6வது வினாவில் ஒரு உரையாடல் எழுதுவதற்கான தெரிவும் அல்லது ஒரு அழைப்பிதழ் எழுதுவதற்கான தெரிவோ என்னவோ தரப்படலாம். அப்போ இதில் நாங்கள் ஒவ்வொரு 5வது கேள்வியில் ஒன்றும் ஒரு பகுதியும் எடுத்து 6வது கேள்வியில் ஒரு பகுதியும் எடுத்து செய்வது கட்டாயமாக அமையும். அப்போ மொத்தமாக 6 வினாக்களில் நாங்கள் ஏதாவது ஒவ்வொன்றை நாங்கள் சாய்ஸ் பண்ணிவிட்டு 5 வினாக்கள் செய்ய வேண்டி இருக்கும். இது சிங்களத்தின் 2வது பகுதியாக அமையும். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களில் தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்களுக்கு பதிலாக இடத்தக்க மிகவும் பொருத்தமான சொற்சோடியை தெரிவு செய்க. இங்கு பொதுவாக சேர்த்தெழுதுதல், பிரித்தெழுதுதல் இந்த அடிப்படையில் பேச்சு மொழி, எழுத்து மொழி என்ற வகையில்தான் இந்த வினாக்கள் வினாவப்படுகின்றன. அதிலே முதலாவது கேள்வி, தாத்தே ஒயத்தெக்க மம என்னத. தாத்தே ஒயத்தெக்க மம என்னத. இதன் தமிழர்த்தம் பார்த்தோமானால், அப்பா உங்களுடன்
நான் வரட்டுமா? இதிலே ஒயத்தெக்க என்ற சொல்லு எங்களுக்கு போல்டு பண்ணப்பட்டு இருக்கின்றது. அதை பார்த்தால் ஒயத்தெக்க என்று சொன்னால் உங்களுடன். அப்ப இதை நாங்கள் எவ்வாறு பிரிக்கலாம் என்றால் ஒயத் சக எக்க. ஒயா சக இத் வந்து ஒயத் ஆகும். அதாவது உங்கள், எக்க வந்து உடன். ஆகவே ஒயத் சக எக்க ஒயத்தெக்க என்று சேர்ந்து எழுதப்படும். ஆகவே உங்களுடன், உங்கள் சகவுடன், உங்களுடன் ஒயத்தெக்க. இந்த வினாவில் 3வது விடை இதற்கு சரியானதாக இருக்கும். ஒயத் எக்க என்பது சரியானதாக இருக்கும். 2வது வினா ஒயாகே உத்சாகய அத்தாரின் நெப்பா. ஒயாகே உத்சாகய அத்தாரின் நெப்பா. உங்களுடைய முயற்சியை கைவிடாதீர்கள். அப்ப இங்கே அத்தாரின் நெப்பா கைவிட வேண்டாம். ஆகவே எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கின்றது, அதாவது ஒரு நிபந்தனை இருக்கின்றது. ஓன வேண்டும், எப்பா வேண்டாம் ஆகிய சொற்களுடன் எப்பொழுதுமே வினாச்சொல்லின் ஏவல் வினை வடிவம், அதாவது என்ன, ஜன்ன, கண்ண, பொன்ன என்ற ஏவல் வினை வடிவமே சேரும். ஆகவே இங்கே அத்தாரின்னெப்பா என்பது அத்தாரின்ன சக எப்பா. அத்தாரின்ன கைவிட, எப்பா வேண்டாம். ஆகவே எப்பாவோடு ஏவல் வினை மட்டுமே சேரும் என்பதால் அத்தாரின்ன சக எப்பா என்று பிரியும். அத்தாரின்னெப்பா, அத்தாரின்ன சக எப்பா என்று வரும். ஆகவே இந்த வினாக்கு பொருத்தமான விடை 2வது விடையாக அமையும். 3வது கேள்வி அம்மே அப்பி நிவாடுவட்ட ஆச்சி அம்மா பலன்ன ஜன்னெத்த. அம்மா, நாங்கள் விடுமுறைக்கு பாட்டியை பார்க்க போகவில்லையா? இங்கே எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. நெத்த, நெஹ போன்ற சொற்களுடன், நெத்த என்றால் இல்லையா, நெஹ இல்லை ஆகிய சொற்களுடன் எவ்வாறான வினைச்சொல் சேரும் என்றால் ஏவல் வினை அல்லது இறந்த கால வினைச்சொல்லோடு ஏஎன்னா உச்சரிப்பு இறுதியில் சேரும். ஏவல் வினை என்றால் யன்னவோடு ஏஎன்னா சேர்ந்தால் யன்னே. அதே போல இறந்த கால வினைச்சொல் வரும்போது ஆவாவோடு ஏஎன்னா சேரும்போது ஆவே. இதே போல ஏவல் வினைச்சொல் அல்லது இறந்த கால வினைச்சொல்லோடு இறுதியில் ஏ உச்சரிப்பு சேர்ந்த சொல்தான் எப்போதுமே நெத்த அல்லது நெகையோடு சேர்ந்து வரும். ஆகவே இங்க யன்னெத்த என்பது யன்னே சகநெத்த. யன்னே சகநெத்த போகவில்லையா, யன்னே போக, நெத்த இல்லையா போகவில்லையா என்ற மாதிரிக்கு பிரித்து எழுதப்படுகின்றது. ஆகவே இந்த வினாவுக்கு மிகவும் பொருத்தமான விடை 4வது விடையாக அமையும். யன்னே நெத்த. 4வது கேள்வி அழுத்தேன் கஸ் ஹிட்டவன நெத்திவ கஸ் கப்பன்னெப்பா. அழுத்தேன் கஸ் ஹிட்டவென்னே நெத்திவ கஸ் கப்பன்னெப்பா. தமிழ் பார்த்தோமானால் புதிதாக மரங்கள் நடவில்லை எனில் மரங்களை வெட்ட வேண்டாம். இது நாங்கள் முதல் பார்த்த அதே நிபந்தனையின் அடிப்படையில் ஓன எப்பாவோடு வினைச்சொல்லின் ஏவல் வினை வடிவம் சேரும் என்பதால் கப்பன்னெப்பா என்பது கப்பண்ண சக எப்பா, கப்பண்ண சக எப்பா என்று பிரியும். ஆகவே இந்த வினாவுக்கு சரியான விடையாக 3வது விடை கப்பண்ண எப்பா வெட்ட வேண்டாம் என்பது அமையும். 5வது கேள்வி ஹவசட்ட வகிவி புத்தே குடன்ன தரன் யன்ன. மாலையில் மழை பெய்யலாம் மகனே, குடையே கொண்டு போங்கோ. அப்ப இங்கே நாங்கள் அர்த்தத்தை வைத்து கொண்டுதான் பிரித்தெழுத முடியும். குடையும் கொண்டு போங்கோ. குடை சக அரண், குடைத்தரன். குடைத்தரன் என்பது குடெத், குடையும் சக அரண், அரண் என்றால் கொண்டு. அப்ப குடையும் கொண்டு என்று நாங்கள் பிரித்து எழுத வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் இதற்கான விடை 2வது விடையாக அமையும். குடெத் சக அரண். இந்த வினாக்கள் பொதுவாக இவ்வாறான அடிப்படையிலேயே கேட்கப்படுகின்றன. இவ்வாறு ஒரு சேர்த்தெழுதப்பட்ட சொல்லை நாங்கள் பிரித்தெழுதும் போது எவ்வாறு அந்த சொல்லு 2 சொற்களாக பிரியும் என்ற அடிப்படையிலேயே இந்த வினாக்கள் வினவப்படுகின்றன. நாங்கள் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த வினாக்களுக்கு விடையளித்து கொள்ள முடியும். இந்த வினாத்தாளிலே பகுதி 1இல் 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் சரியான உச்சரிப்பை தரும் விடையை தெரிவு செய்வதாக அமையும். அதாவது சரியான
ப்ரொனன்சியேஷனை தெரிவு செய்யும் வினாக்களை உள்ளடக்கியதாக அமையும். இவை நாங்கள் எங்களுடைய அனுபவம் மற்றும் பயிற்சியின் அடிப்படையிலேயே இவற்றுக்கான விடையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே இதில் 6வது வினாவாக எங்களுக்கு கேட்கப்பட்டிருப்பது வத்துர மல என்ற சொல்லுக்கான சரியான உச்சரிப்பு. வத்துர மல அதாவது நீர்ப்பூக்கள், வத்துர மல. ஆகவே இங்க மலவுக்கான சொல் ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்தது, மல, மா ல, அதாவது சின்னலானாதான் நாங்கள் இங்கே பாவித்து கொள்வோம். வத்துரவுக்கும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கே சரியான உச்சரிப்பாக முதலாவது வத்துர மல, நீர்ப்பூ என்பது இதன் தமிழாக அமையும். ஆகவே 6வது வினாவுக்கான சரியான விடையாக முதலாவது விடை அமையும். 7வது பத்தர பிட்டுவ, அதாவது பத்திரிகையின் ஒரு பக்கம், பத்தர பிட்டுவ. அப்ப இங்கே பத்தர பிட்டுவ என்பது சரியாக 2வது விடை எங்களுக்கு பத்தர பிட்டுவ என்பதன் சரியான உச்சரிப்பை தருவதாக அமைகின்றது. 8வது வினா பிட்ட கொட்டுவ, அதாவது புறக்கோட்டை என்ற ஒரு இடத்துக்கான சிங்களம். பிட்ட கொட்டுவவுக்கான சரியான உச்சரிப்பாக 3வது உச்சரிப்பு எங்களுக்கு பிட்ட கொட்டுவவுக்கான சரியான உச்சரிப்பை தருகின்றது. 9வது கேள்வி கிராம நிலதாரி. கிராம நிலதாரி இது நாங்கள் தரம் 6லிருந்து 11 வரை கல்வி கேட்கும் போது அந்த பாட புத்தகங்களில் எங்களுக்கு வருகின்ற சொற்களாகவே இவை அமைகின்றன. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக சிங்களத்தை படித்து கொண்டு வரும்போது இந்த சொற்களுக்கான சரியான உச்சரிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கிராம நிலதாரி என்ற சொல்லுக்கான சரியான உச்சரிப்பு எங்களுக்கு முதலாவதாக இருக்கின்ற உச்சரிப்பே சரியானதாக இருக்கும். கிராம நிலதாரி, கிராம சேவையாளர். இறுதி வினா இதிலே 10வது வினா கம்பொல ஹரஹா. கம்பொல என்பது கம்பளை என்பதற்கான சிங்களம். ஹரஹா என்பது குறுக்காக, ஊடாக, வழியாக ஆகிய கருத்துக்களை தருவதாக இருக்கும். ஆகவே கம்பளை ஊடாக, கம்பொல ஹரஹா. இதுக்கான சரியான உச்சரிப்பு எங்களுக்கு 2வது சரியான உச்சரிப்பை தருகின்றது. கம்பொல ஹரஹா, கம்பளை ஊடாக. இவ்வாறாக 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் சரியான உச்சரிப்பை தெரிவு செய்வதற்கான வினாக்களாக அமைகின்றது. 11 தொடக்கம் 14 வரையான வினாக்கள் பொதுவாக வினா சொற்களை அடிப்படையாக கொண்டே வினாவப்படுகின்றன. அதாவது எவ்வாறு வினா சொற்கள் தொடர்பான கேள்வி இந்த 11 தொடக்கம் 14 வரையான வினாக்கள் வரும் என்றால், எங்களுக்கு ஒரு விடை தரப்படும். அந்த விடைக்கு பொருத்தமான கேள்வி எது என்று நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இங்கே எங்களுக்கு விடைதான் தரப்படும் கேள்வியாக. அந்த விடைக்கு என்ன கேள்வி கேட்பது பொருத்தமாக இருக்கும். அதற்கு எங்களுக்கு முதலில் வினா சொற்கள் தெரிய வேண்டும். வினா சொற்களுக்கான சிங்கள அர்த்தங்கள் தெரிய வேண்டும், அல்லது சிங்கள வினா சொற்களுக்கான தமிழ் அர்த்தங்கள், அதாவது வினா சொற்கள் எங்களுக்கு சிங்களத்திலும் தமிழிலும் தெரிய வேண்டும். இதில் 11வது கேள்வி நாங்கள் பார்ப்போமானால், கிஹான் ஆப்பசு கெதரட்ட ஆவேய. அப்ப கிஹான் என்ற ஒரு ஆள் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். கிஹான் ஆப்பசு கெதரட்ட ஆவேய. கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். அப்ப எங்களுக்கு இது விடை. கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தார் என்பது விடை. இதற்கான கேள்வி எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், முதலாவது எங்களுக்கு தரப்பட்ட தெரிவு கிஹான் ஆப்பசு ஆவே ஐ. ஐ என்றால் ஏன் என்ற கேள்வி சொல்லை குறிக்கும். அப்ப கிஹான் மீண்டும் வந்தது ஏன்? அப்ப கிஹான் மீண்டும் வந்தது ஏன் என்ற கேள்விக்கு நாங்கள் கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தார் என்று சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் முதலாவது தெரிவை தவிர்க்கலாம். 2வது தெரிவை பார்ப்போமானால், கிஹான் ஆப்பசு ஆவே குமண வேளாவக்கத. அப்ப கிஹான் மீண்டும் வந்தது குமண வேளாவக்கத. குமண வேளாவக்கத என்பது எந்த நேரத்தில் ஆகும், அல்லது எப்போது என்ற அர்த்தத்தில் வரும். எந்த நேரத்தில், எப்போது. அப்ப கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தது எந்த நேரத்தில் என்று கேள்விக்கு வினாவப்பட்டால் அதற்கான விடை இதுவாக அமையாது. கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்ப 2வது தெரிவும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். 3வது கிஹான் ஆப்பசு என்னே கொஹுமத. கிஹான் மீண்டும் வந்தது எப்படி? கிஹான் ஆப்பசு என்னே கொஹுமத. அப்ப அவர் மீண்டும் வருவது எப்படி என்று கேட்டாலும் நாங்கள் அதற்கு விடை கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்ல மாட்டோம். அப்ப 3வது தெரிவையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். 4வது தெரிவு கிஹான் ஆப்பசு ஆவே கொஹிட்டத. கிஹான் மீண்டும் வந்தது எங்கே?
கிஹான் ஆப்பசு ஆவி கொகிட்டத. கொகிட்டது என்றால் எங்கே? அப்ப கிஹான் மீண்டும் வந்தது எங்க? அப்ப கிஹான் மீண்டும் வந்தது எங்கே என்று கேட்டால் நாங்கள் அதற்கு விடை சொல்லலாம். கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தவர். எங்க வந்தவர்? வீட்டுக்கு வந்தவர். அப்ப 4வது விடை எங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். 12வது கேள்வி, ஒயா மெருனா வகே கஹயட்ட நிதாகென இன்ன. ஒயா மெருனா வகே, நீங்கள் இறந்ததை போன்று, கஹயட்ட மரத்துக்கு கீழே, நித்திரை கொள்ளுங்கள், நிதாகென இன்ன அல்லது படுத்து கொள்ளுங்கள். நீங்கள் இறந்ததை போன்று மரத்துக்கு கீழே படுத்து கொள்ளுங்கள். இது விடை. அப்ப இதற்கான கேள்வி எதுவாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கவுத, மரத்துக்கு கீழே படுத்து கொள்ளுமாறு அல்லது படுக்குமாறு சொன்னது யார்? அப்ப யார் இதை சொன்னதுன்னு எங்களுக்கு விடையில இல்லை. அப்ப நாங்கள் இதை கேள்வியாக கேட்க முடியாது. கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கவுத, யார் மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னது என்று அப்படி இல்லை எங்களுக்கு விடை. 2வது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கோஹமத, மரத்துக்கு கீழே படுத்துக்கொள்ள சொன்னது எப்படி? அதாவது எப்படி மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னவர். அப்ப எப்படி சொன்னவர் என்று கேட்டால் அதற்கு விடை இதுவாக இருக்கலாம். இறந்தது போல படுக்க சொன்னவர். அப்ப கேள்வி வந்து மரத்துக்கு கீழே படுக்க சொன்னது எப்படி, இறந்தது போல படுக்க சொன்னவர். அப்ப 2வது எங்களுக்கு பொருத்தமாக இருப்பது போல இருக்கின்றது. ஆனால் நாங்கள் 3வதும் 4வதும் தெரிவையும் வாசித்து பார்ப்போம். 3வது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே ஐ, மரத்துக்கு கீழே படுத்து கொள்ளுமாறு சொன்னது ஏன்? மரத்துக்கு கீழே படுத்து கொள்ள சொன்னது ஏன்? அப்ப ஏன் படுக்க சொன்னதுன்னு சொன்னா அதுக்கான விடை இந்த விடையாக அமையாது. 4வது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கொய் வெலாவேத, மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னது எந்த நேரத்தில்? மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னது எந்த நேரத்தில்? அப்ப இதற்கான விடையும் எங்களுக்கு தரப்பட்ட விடையாக அமையாது. அப்ப முதலாவது மரத்துக்கு நித்திரை கொள்ள சொன்னது யாரு? 2வது கேள்வி மரத்துக்கு நித்திரை கொள்ள சொன்னது எப்படி? 3வது மரத்துக்கு நித்திரை கொள்ள சொன்னது ஏன்? அடுத்தது மரத்துக்கு நித்திரை கொள்ள சொன்னது நேரத்தில். ஆகவே எப்படி மரத்துக்குள்ள நித்திர கொள்ள அல்லது படுக்க சொன்னது என்ற கேள்விக்குத்தான் எங்களுக்கு தரப்பட்ட விடை சரியாக அமையும். இறந்தது போல படுக்க சொன்னது. அப்ப இங்க வந்து எங்களுக்கு 2வது விடை வந்து சரியான விடையாக அமையும். 13வது கேள்வி, முழு எங்கம இவ கரலா பலலா ஜன்னகியா. முழு எங்கம, முழு உடம்பையும், இவ கரலா முகந்து பார்த்து, அதாவது மணந்து பார்த்து அல்லது மோந்து பார்த்துட்டு போனது. முழு எங்கம முழு உடலையும், இவ கரலா பலலா முகந்து பார்த்துட்டு அல்லது மோந்து பார்த்துட்டு போனது. இது விடை. இதற்கான கேள்வி எதுவாக அமையும் என்று நாங்கள் பார்த்தால், இவ கரலா பலலா ஜன்னகியே கவுத, இவ கரலா பலலா ஜன்னகியே கவுத. அப்ப முன்னுக்கு வார வசனம் எங்களுக்கு 4 விடைக்குமே ஒரேதாகத்தான் அமைகிறது. அதாவது இவ கரலா பலலா ஜன்னகியே முகந்து பார்த்து விட்டு போனது. முதலாவது விடை முகந்து பார்த்து விட்டு போனது யார்? எங்களுக்கு தரப்பட்ட விடையில் யார் முகந்து பார்த்தது என்ற விடை எங்களுக்கு இல்லை. அப்ப கவுத என்ற கேள்வி வராது. அடுத்தது இவக்கரலா பலலா ஜன்னகியே கொஹமத, எப்படி முகந்து பார்த்து விட்டு போனது? அப்ப அதுவும் எங்களுக்கு அது எப்படி முகந்து பார்த்து விட்டு போனது என்ற கேள்விக்கான விடை எங்களுக்கு தரப்படவில்லை. அதனால் 2வது தெரிவும் வராது. 3வது தெரிவு, இவக்கரலா பலலா ஜன்னகியே கொஹாட்டத, முகந்து பார்த்து விட்டு போனது எங்க முகந்து பார்த்து விட்டு போனது? அதுவும் எங்களுக்கு தரப்பட்ட விடையில் இல்லை. அப்ப 3வது தெரிவும் வராது. நாங்கள் எங்கே என்றும் கேட்க முடியாது. இவக்கரலா பலலா ஜன்னகியே முகத்த, எதை மணந்து பார்த்து விட்டு போனது? அப்ப இங்கே நாங்கள் தரப்பட்ட விடையை விடையாக சொல்லலாம். 4வது கேள்வி சொல்லை போடும்போது, இவக்கரலா பலலா ஜன்னகியே முகத்த, முகந்து பார்த்து விட்டு போனது எதை முகந்து பார்த்து விட்டு போனது? முழு உடலையும் முகந்து பார்த்து விட்டு போனது என்று நாங்கள் விடையாக தரப்பட்ட விடையை சொல்ல முடியும். ஆகவே இங்கே 4வது தெரிவு மிக பொருத்தமானதாக அமையும். 14வது கேள்வி, எங்களுக்கு தரப்பட்ட விடை அற ದೊರಟುವಳಂಗ கவுண்டரையன் டிக்கெட் கண்ண,
அந்த கதவுக்கு கிட்ட இருக்கிற கவுண்டர்ல டிக்கெட் எடுங்கோ. இது விடையாக வர வேண்டும். அரை தொரட்டுவ அந்த கதவுக்கு லங்க பக்கத்தில் கவுண்டரில் டிக்கெட் எடுங்கோ, டிக்கெட் கண்ணு. அப்ப எங்களுக்கு தரப்பட்ட கேள்விகளை பார்த்தால், முதலாவது கேள்வி கவுண்டரையன் கண்ண கியூவே, கவுண்டர்ல எடுக்க சொன்னது எதை? அப்ப எதை எடுக்க சொன்னது? அப்ப இதுக்கு தரப்பட்ட விடை சரியாக அமையலாம். கவுண்டரில் எடுக்க சொன்னது எதை? கவுண்டரில் டிக்கெட்டை எடுக்க சொல்லினோம். அப்ப முதலாவது விடை கொஞ்சம் பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் அடுத்த தெரிவுகளையும் பார்ப்போம். கவுண்டரையன் கண்ண கியூவே கவுத, கவுண்டர்ல எடுக்க சொன்னது யார்? அப்ப யார் சொன்னதுன்னு சொல்லி எங்களுக்கு விடையில இல்ல. அப்ப நாங்க யாருன்னு கேட்கலாது. கவுண்டரையன் கண்ண கியூவே குமண வெலாவேது, எந்த நேரத்துல கவுண்டர்ல எடுக்க சொல்லினா அதுவும் எங்களுக்கு சொல்லப்படையில விடையில. அப்ப இதையும் நாங்கள் கேள்வியாக கேட்க முடியாது. கவுண்டரையன் கண்ண கியூவே ஏன் கவுண்டர்ல எடுக்க சொல்லினோம் அதுவும் எங்களுக்கு விடையில இல்ல. ஆகவே முதலாவது கவுண்டரையன் கண்ண கியூவே மொனவாத, என்னத்த கவுண்டர்ல எடுக்க சொன்னவ என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்ளும் போது எங்களுக்கு தரப்பட்ட விடையாக வரும். ஆகவே இங்கே மிக பொருத்தமான கேள்வியாக அல்லது மிக பொருத்தமான தெரிவாக முதலாவது தெரிவு அமைந்து கொள்ளும். இந்த கேள்வி சொல் தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல கேள்வி சொற்கள் எங்களுக்கு தேவைப்படும் என்பதால் இந்த காணொளியின் தொடர்ச்சியாக சில கேள்வி சொற்களையும் நான் இங்கே இணைத்துள்ளேன். அந்த கேள்வி சொற்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளும் போது கேள்வி சொற்கள் தொடர்பாக வரும் ஏனைய கேள்விகளையும் இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பதினைந்து தொடக்கம் 17 வரையான வினாக்கள் எவ்வாறு வருமெனில், சரியான எழுத்து கூட்டல், அதாவது கரெக்ட் ஸ்பெல்லிங்ஸ், சரியான எழுத்து உச்சரிப்புகளை கொண்ட சொற்களை நாங்கள் தெரிவு செய்வதாக அமையும். இந்த சொற்கள் பொதுவாக தரம் 10 தரம் 11 பாட புத்தகங்களில் வருகின்ற சொற்களாகவே பொதுவாக அமையும். ஆகவே நாங்கள் 15வது கேள்வியை பார்த்து கொண்டால், இங்கே சொல்லப்பட்ட சொல் பாண்டா காரிக்க, அதாவது பொருளாளர் என்ற அர்த்தத்தை தருகின்ற பாண்டாகாரிக்க என்ற சொல்லுக்கான உச்சரிப்பையே இங்கே கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே முதலாவது விடை எங்களுக்கு சரியான உச்சரிப்பாக அல்லது சரியான ஸ்பெல்லிங்கை கொண்டதாக அமையும், பாண்டாகாரிக்க. 16வது கேள்வி வார்ஷிக்க என்பது வருடாந்தம் என்ற அர்த்தத்தில் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. வார்ஷிக்க வருடாந்தம் என்ற அர்த்தத்தில் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. வார்ஷிக்க என்ற சொல்லில் 4வதாக இருக்கின்ற வார்ஷிக்க எங்களுக்கு சரியான தெரிவாக அமைந்து கொள்ளும். அடுத்தது 17வது கேள்வி கொட்டாஷய, அதாவது கொட்டாஷய என்பது பிரிவு, அதாவது ஒரு செக்ஷன், ஒரு பிரிவு என்பதை குறிப்பதாக அமையும். இந்த 17வது கேள்விக்கான விடையாக 3வதாக இருக்கின்ற ஸ்பெல்லிங் எங்களுக்கு கொட்டாஷய என்பதற்கான சரியான ஸ்பெல்லிங்காக அமையும். இந்த சொற்கள் எங்களுக்கு பொதுவாக 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பாட புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டவையாகவே இருக்கின்றன. ஆகவே இந்த வினாக்கள் தரம் 10 மற்றும் தரம் 11 2ஆம் மொழி சிங்கள புத்தகத்தை முழுமையாக கற்பதன் மூலம் இந்த 3 கேள்விகளையும் நாங்கள் சரியாக
செய்து கொள்ள முடியும். 18 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் பொதுவாக எங்களுக்கு 4 சொற்கள் தரப்படும். அதிலே ஏதாவது 3 சொற்களுக்கு இடையில் ஒரு பொருத்தமான இயல்போ ஒரு தன்மையோ காணப்படும். அந்த பொருத்தமான பொதுவான தன்மையிலிருந்து ஒரு சொல்லு அல்லது ஒரு விஷயம் வேறுபட்டதாக அமையும். பொருத்தமற்ற சொல்லை, அதாவது அந்த 4 சொற்களில் இருந்தும் நாங்கள் ஒரு பொருத்தமற்ற சொல்லை தெரிவு செய்வதே எங்களுக்கு வினாவாக வருகின்றது. இதிலே நாங்கள் 18வது கேள்வியை பார்ப்போமானால், எங்களுக்கு தரப்பட்ட சொற்கள் பாசல, பாசல என்றால் பாடசாலை, விஸ்வவித்யாலய என்று சொன்னால் பல்கலைக்கழகம், பன்சல, பன்சல என்று சொன்னால் விகாரை, கார்மிக வித்யாலய, கார்மிக வித்யாலய என்று நாங்கள் சொல்வது தொழில்நுட்ப கல்லூரிகளை, அதாவது டெக்னிக்கல் காலேஜஸை நாங்கள் கார்மிக வித்யாலயம் என்று சொல்லுவோம். ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட சொற்கள் பாடசாலை பாசல, பல்கலைக்கழகம் விஸ்வவித்யாலய, விகாரை பன்சல, கார்மிக வித்யாலய தொழில்நுட்ப கல்லூரி. இங்கே பார்த்து கொண்டால் பாடசாலை, அதாவது பாசல, விஸ்வவித்யாலய, கார்மிக வித்யாலய, இந்த மூன்றும் கல்வி தொடர்பான நிறுவனங்களாக அமைந்து கொள்கின்றன. இந்த மூன்றும் எங்களுக்கு கல்வி தொடர்பான நிறுவனங்களாக அமைந்து கொள்ளும். இதிலே பன்சல மட்டும் சமயம் தொடர்பான நிறுவனமாக அமையும். ஆகவே 3வது விடை பன்சல இங்கே பொருத்தமற்ற சொல்லாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். 19வது வினாவை நாங்கள் பார்த்து கொண்டால் சுழி சுளங். முதலாவது சுழி சுளங். சுழி சுளங் என்றால் சூறாவளி என்பதை குறிக்கும். சீத்தல, சீத்தல குளிர், கங்வத்துர, கங்வத்துர வெள்ளம், பூமிகம்பா, பூமிகம்பா பூகம்பத்தை குறிக்கும். சுழி சுளங் சூறாவளி, சீத்தல குளிர்மை, கங்வத்துர வெள்ளம், பூமிகம்பா பூகம்பம் அல்லது நிலநடுக்கத்தை குறித்து கொள்ளும். ஆகவே இங்கே பார்த்து கொண்டால் எங்களுக்கு சூறாவளி, வெள்ளம், நிலநடுக்கம் மூன்றும் இயற்கை அனர்த்தமாக இருக்கும். இங்கே குளிர்மை என்பது மட்டும் எங்களுக்கு இயற்கை அனர்த்தமாக வராது. ஆகவே 2வது விடை இங்கே பொருத்தமற்றதாக இருக்கும். சீத்தல குளிர்மை என்பது பொருத்தமற்ற சொல்லாக இங்கே இருக்கும். 20வது கேள்வி எங்களுக்கு தரப்பட்ட சொற்கள் மௌலவித்துமா. மௌலவித்துமான்னு சொன்னா முஸ்லிம் சமயத்தில் மதகுருவை குறிப்பதாக அமையும் மௌலவி. 2வது பூஜகத்துமா, பூசாரி அல்லது ஐயரை குறிப்பதாக அமையும். ஒரு சமய தலைவராக இருப்பார் பூஜகத்துமா. 3வது விதுகள் பதித்துமா. விதுகள் பதித்துமா என்பது அதிபரை குறிக்கும். 4வது விகாராதிபதி ஹிமியன். இது பௌத்த மதத்தில் ஒரு சமய தலைவரை குறிப்பதாக அமையும். அப்ப இங்கே எங்களுக்கு நேரடியாக தெரிகின்றது மௌலவித்துமா, பூஜகத்துமா, விகாராதிபதி ஹிமியன். இந்த 3 சொற்களும் சமய தலைவர்கள் தொடர்பான சொற்களாக அமைகின்றன. 3வது சொல்லான விதுகள் பதித்துமா மட்டும் எங்களுக்கு அதிபர் என்பதை குறிப்பதால் இந்த 3வது சொல்லு பொருத்தமற்ற சொல்லாக அமைகின்றது. இவ்வாறாக இந்த 3 வினாக்களுக்கும் பொருத்தமற்ற சொல்லை தெரிவு செய்து கொள்ளலாம். பொதுவாக 21 தொடக்கம் 23 வரையான வினாக்கள் ஒத்த கருத்து தேரும் சொல்லை தெரிவு செய்யும் வினாக்களாக அமையும். அதாவது ஒத்த சொற்களுக்கான வினாக்கள், சமான பத என்று சொல்லுவோம். சமான பதவுக்கான கேள்விகளாக இருக்கும். 21வது கேள்வியை பார்த்தால் எங்களுக்கு தரப்பட்ட சொல் பெறவரு என்ற சொல் தரப்பட்டுள்ளது. பெறவரு என்பது முற்பகலை குறிக்கும். அதாவது முற்பகல் நேரத்தை, அதாவது காலை நேரத்தை குறிக்கும். எங்களுக்கு அதற்காக தரப்பட்ட தெரிவுகள், முதலாவது உதே, உதே காலை. 2வது சவச, சவச மாலை, சவச அல்லது ஹவச, ரெண்டுமே ஒரே கருத்தை தரும் சொற்கள். சவச அல்லது ஹவச மாலை. பசுதின அடுத்த நாள், பெறதின முதல் நாள். அப்ப பெறவரு என்பது உண்மையிலேயே முற்பகல், அதாவது காலை நேரத்தை குறிக்கும். ஆகவே இங்கே தரப்பட்ட 4 தெரிவுகளில் உதே என்பது, அதாவது காலையை குறிக்கும் உதே என்பது மிக பொருத்தமான விடையாக இருக்கும். 22வது கேள்வி எங்களுக்கு தரப்பட்ட சொல் ஜலய. ஜலய என்றால் தண்ணீர் அல்லது நீர், தண்ணீர் என்பதை குறிக்கும். எங்களுக்கு தரப்பட்ட தெரிவுகளை பார்த்தால் முதலாவது வாஷ்ப. வாஷ்ப என்றால் நீராவி, நீராவியை குறிக்கும் வாஷ்ப. மீதும பனியை குறிக்கும், பனி. சீத்தல குளிர்மை அல்லது குளிரை குறிக்கும். வத்துர தண்ணீரை குறிக்கும். அப்ப இங்கே எங்களுக்கு நேரடியாக ஜலயவுக்கு வத்துர
ஒத்த சொல்லாக அமையும். 23வது கேள்வி, எங்களுக்கு தரப்பட்ட சொல்லு நிவச. நிவச என்றால் வீடு. எங்களுக்கு தரப்பட்ட தெரிவுகள், முதலாவது வகல. வகல என்று சொன்னால் கூரை. இரண்டாவது தெரிவு கெதர. கெதர என்றால் வீடு. மூன்றாவது குட்டிய. குட்டிய என்றால் அறை. வெகர மடத்தை குறிக்கும். ஆகவே வகல கூரை, கெதர வீடு, குட்டிய அறை, வெகர மடம். ஆகவே நிவசவுக்கான ஒத்த சொல்லாக கெதர அமை. பொதுவாக 24 மற்றும் 25வது வினாக்கள் எதிர்கருத்து சொற்களுக்கான வினாக்களாக அமையும். அதாவது ஒரு சொல் தரப்படும், பின்னர் 4 தெரிவுகள் தரப்படும். தரப்பட்ட சொல்லுக்கான பொருத்தமான எதிர்கருத்து சொல்லை தரப்பட்ட தெரிவுகளில் இருந்து தெரிவு செய்ய வேண்டும். இங்கே 24வது கேள்வியை பார்த்தால், எங்களுக்கு தரப்பட்ட சொல் சங்விருத்த. சங்விருத்த என்பது நாங்கள் ஒன்றை மூடுதலை குறிக்கும். தரப்பட்ட தெரிவுகள், முதலாவது சங்வகன. சங்வகன என்றால் வெப்பச்சலனம், அதாவது வெப்ப நிலையை குறிக்கும். சம்ருத்தி செழிப்பை குறிக்கும். விவ்ருத்த திறத்தலை குறிக்கும், ஓப்பன் திறத்தலை குறிக்கும். விவித பல்வேறு அல்லது பல என்ற அர்த்தத்தில் வரும். இப்ப முதலாவது சங்வகன, அது வெப்பம் தொடர்பான ஒரு சொல். வெப்பநிலை, வெப்பச்சலனம் என்பதை குறிப்பது. அப்ப மூடுதலுக்கு அது எதிர்கருத்தாக வராது. சம்ருத்தி செழிப்பை குறிக்கும், அப்போது அதுவும் எதிர்கருத்து சொல்லாக வராது. விவ்ருத்த, விவ்ருத்த தான் இங்கே பொருத்தமான எதிர்கருத்தாக இருக்கும். சங்விருத்த என்றால் மூடுதல், விவ்ருத்த என்றால் திறத்தல். 25வது கேள்வி, எங்களுக்கு தரப்பட்ட சொல் இகழ. இகழ என்றால் மேலே, மேல் அல்லது மேலே, இகழ. தரப்பட்ட தெரிவுகள், முதலாவது அசல. அசல என்றால் அருகில், ஆகவே இது எதிர்கருத்தாக வராது. பகல. பகல என்றால் கீழே, அப்ப இது எதிர்கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் அடுத்த தெரிவுகளையும் பார்ப்போம். பெல. பெல என்றால் ஒரு பேச்சு அல்லது ஒரு உரையை குறிக்கும். பொல. பொல என்றால் அது சந்தையை குறிக்கும். ஆகவே இங்கே இரண்டாவது தெரிவு மிக பொருத்தமானதாக இருக்கும். இகழ, பகல என்பது எதிர்கருத்து சொற்களாக அமையும். 26 தொடக்கம் 28 வரையான வினாக்களுக்கு படங்கள் தரப்படும், அதாவது குறியீட்டு சமிஞ்ஞைகள் எங்களுக்கு தரப்படும். 4 தெரிவுகள் தரப்படும். அந்த குறியீட்டு சமிஞ்ஞைகளுக்கு பொருத்தமான சொற்பதங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். இங்கே எங்களுக்கு முதலாவதாக தரப்பட்ட படத்துக்கான 4 தெரிவுகளும், முதலாவது ஆபாதித்த அய கமன் கிரீம தகனம். அப்படி என்றால் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆபாதித்த அய சந்தகா பமணி, மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும். பாப்பெதி கமன் கிரீம தகனம், சைக்கிள் ஓடுவது அல்லது சைக்கிளில் பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பாப்பெதி தள்ளு கிரீம தகனம், துவிச்சக்கர வண்டியை அல்லது சைக்கிளை நாங்கள் உருட்டி கொண்டு அல்லது தள்ளி கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே தரப்பட்ட படத்துக்கு பொருத்தமான தெரிவாக இரண்டாவது தெரிவு அமையும். ஆபாதித்த ஆய சந்தகா பமணி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும் என்பது 26வது வினாக்கான சரியான விடையாக அமையும். 27வது படத்துக்கு எங்களுக்கு தரப்பட்ட 4 தெரிவுகள், முதலாவது கின்னென் பரசம் வண்ண, நெருப்பில் கவனமாக இருக்கவும் அல்லது நெருப்பிலிருந்து கவனமாக இருங்கள். மெமஸ்தானியன் இவத் வண்ண, இந்த இடத்தில் வெளியேறவும். வஹா கினி எவிலென சொல்லுய, அதிகம் அல்லது விரைவில் தீப்பற்றக்கூடியது. 4வது கினி தெபீம தகனம், எரித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. அப்ப இங்க தரப்பட்ட படத்துக்கு பொருத்தமான சொற்பதம் எங்களுக்கு 3வது தெரிவாக அமையும். வஹாகினி எவிலென சொல்லுய, அதாவது அதிகம் அல்லது விரைவில் தீப்பற்றக்கூடியது. இது 27வது வினாவுக்கு 3வது தெரிவாக அமையும். 28வது வினாவுக்காக எங்களுக்கு தரப்பட்ட தெரிவுகள், முதலாவது இதிரியன் பாசலக் எத்த, முன்னால் பாடசாலை இருக்கின்றது. 2வது தெபேலியட்ட கமன்கரன, இருவராக அல்லது இரு வரிசையில் பயணம் செய்யவும். 3வது மெத்தனின் பாரமாறு நொவண்ண, இங்கே பாதையை கடக்க வேண்டாம். 4வது பதிக்கயன் சந்தகா பமணி, பாதசாரிகளுக்கு மட்டும். இந்த படத்துக்கு பொருத்தமான சொற்பதமாக எங்களுக்கு முதலாவது தெரிவு அமையும். அதாவது இதிரியன் பாசலக் எத்த, முன்னால் பாடசாலை உள்ளது. இதே போல எங்களுக்கு வினாக்களில் வினவக்கூடிய சில படங்களும் அவற்றுக்கு பொருத்தமான சிங்கள தொடர்களும் மேலதிக அறிவுக்காக இந்த வீடியோவின் இறுதியில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும்.
பொதுவாக இந்த 29 மற்றும் 30வது வினாக்களுக்கான விடைகள் ஒரு சொற்றொடர் விளக்கமாக தரப்படும். அந்த விளக்கத்தை குறிக்கும் ஒரு சொல்லை நாங்கள் தெரிவு செய்வதாக இருக்கும். இதிலே 29வது கேள்வி தம அதஹச வாச்சிக்கவ பிரகாஷ கிரீமே ஹேக்கியாவ, அதாவது ஒருவருடைய கருத்துக்களை வாய்மொழியாக வெளிப்படுத்தக்கூடிய திறன். தரப்பட்ட தெரிவுகள் முதலாவது ஸ்ரவணயன லிசனிங் கேட்டல், கதனய ஸ்போக்கன் பேச்சு, கியவீம ரீடிங் வாசித்தல், லிவீம எழுத்து ரைட்டிங். அப்போ எங்களுக்கு 4 திறன்கள் தரப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் வாய்மொழியாக வாய்மொழியாக வெளிப்படுத்தும் திறன் எங்களுக்கு தெரியும், பேச்சு திறன். ஆகவே இங்கே 2வது தெரிவாக அமையும். 30வது கேள்வி ரோகியக்கு ரோகலட்ட ரெகன யாமட்ட பெரதிய ஹேக்கி பிரதிகாரயக்கி. அப்போ ஒரு நோயாளியை நாங்கள் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல முன்னர் வழங்கும் சிகிச்சை. எங்களுக்கு முதலாவதாக தரப்பட்ட விடை சகநாதார என்றால் மானியத்தை குறிக்கும், வைத்தியாதார மருத்துவ உதவியை குறிக்கும், பிரதமாதார முதலுதவியை குறிக்கும், ஜீவனாதார வாழ்க்கைப்படியை குறிக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும், ஒரு நோயாளியை வைத்தியசாலைக்கு கொண்டு போக முதல் நாங்கள் செய்யும் சிகிச்சை நாங்கள் முதலுதவி என அழைப்போம். ஆகவே இங்கே 3வது தெரிவு, அதாவது பிரதமாதார எங்களுக்கு சரியான விடையாக அமைந்து கொள்ளும். இந்த வினாவுக்கும் சில உதாரணங்கள் மேலதிக அறிவுக்காக இந்த காணொளியில் தரப்பட்டுள்ளன. அதை நீங்கள் மேலதிக அறிவுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பொதுவாக 31 மற்றும் 32வது வினாக்கள் கன்ஜங்ஷன்ஸ், அதாவது இடைச்சொற்கள், அவற்றை குறிப்பதாக அமையும். எங்களுக்கு தனித்தனி வசனங்களாக 2 வசனங்கள் தரப்படும். கீழே 4 விடைகள் அந்த 2 வசனங்களையும் சேர்த்து எழுதியதாக இருக்கும். ஆகவே அங்கே எந்த வசனத்தில் பொருத்தமான இணைப்பு சொல் அல்லது இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். 31வது கேள்வி மாச ஹயக்க ಪ್ರಾಯೋಗಿಕ පුහුණුවක් තියෙනවා. ඒ සම්පූර්ණ කිරීමෙන් පසු ආයතනයේ රැකියාවක් ලැබෙනවා. அதாவது 6 மாத ஒரு பிராக்டிக்கல் ஒரு செய்முறை பயிற்சி இருக்கிறது. அதை பூர்த்தி செய்த பின்னர் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அப்ப 2 வசனம், ஒன்று 6 மாத பயிற்சி இருக்கிறது, 2வது வசனம் அதனை பூர்த்தி செய்த பின்னர் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். இதனை 4 விதங்களில் சேர்த்தெழுதியுள்ளனர். முதலாவது தெரிவு செய்முறை பயிற்சி பூர்த்தி செய்த பிறகு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். 2வது தெரிவு செய்முறை பயிற்சி பூர்த்தி செய்வதால் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். 3வது தெரிவு செய்முறை பயிற்சி பூர்த்தி செய்த காரணத்தால் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். 4வது தெரிவு செய்முறை பயிற்சி பூர்த்தி செய்யும் போது நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அப்ப எங்களுக்கு இதை பார்க்கும்போது தெளிவாக தெரிகின்றது, முதலாவது தெரிவுதான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். அதாவது பிராயோகிக்க புகுணுவ சம்பூர்ண களவிட்ட ஆயத்தனையே ரெக்கியாவக் லெபை, அதாவது செய்முறை பயிற்சி பூர்த்தி செய்த பிறகு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஆகவே இங்கே சரியான தெரிவாக முதலாவது தெரிவு அமைகின்றது. 32வது கேள்வி மினிசா கஹகொல கப்பா தமை, மனிதர்கள் அல்லது மனிதன் மரங்களை வெட்டுகிறான், பரிசரைய விநாசகராய் சுற்றுச்சூழலை அழிக்கிறான். அப்ப மனிதன் மரங்களை வெட்டுகிறான், 2வது வசனம் சுற்றுச்சூழலை அழிக்கிறான். இதனை சேர்த்தெழுதுவதற்கு 4 தெரிவுகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது தெரிவு மனிதன் மரங்களை வெட்டுவதால் சூழலை அழிக்கிறான், மனிதன் மரங்களை வெட்ட சூழலை அழிக்கிறான், மனிதன் மரங்களை வெட்டும் போது சூழலை அழிக்கிறான், மனிதன் மரங்களை வெட்டுவதன் மூலம் சூழலை அழிக்கிறான். இங்கே 4 விடைகளும் எங்களுக்கு மயக்கமாக சரி போலதான் இருக்கும். ஆனால் இந்த 32வது வினாவுக்கான மிக பொருத்தமான சரியான விடை 4வதாக அமையும். அதாவது மினிசா கஹகொல கப்பா பரிசரைய விநாசகராய், மனிதன் மரங்களை வெட்டுவதன் மூலம்
சூழலை அளிக்கிறான் என்ற 4வது தெரிவுதான் இந்த வினாவுக்கு பொருத்தமான தெரிவாக அமையும். இங்கே இந்த வினாவை சரியாக விளங்கி செய்வதற்கு உதவியாக இந்த காணொளியின் இறுதியில் சில கன்ஜங்ஷன் அதாவது இணைப்பிடை சொற்கள் சில தரப்பட்டுள்ளன. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். 33 மற்றும் 34ஆம் வினாக்கள் வினைச்சொல்லின் பல்வேறு வடிவங்களை சரியான முறையில் பயன்படுத்துவது தொடர்பான வினாவாக அமையும். அதாவது எங்களுக்கு ஒரு வசனம் தந்து இடைவெளி விடப்படும். அதற்கு பொருத்தமான ஒரு வினைச்சொல்லின் ஒரு வடிவத்தை நாங்கள் இட வேண்டும். அது ஏவல் வினியா அல்லது ஏவல் வினியோட என்ன சேர்க்கிற ஃபார்மேட்டா என்று ஒவ்வொரு வினைச்சொல்லின் வடிவங்களில் எது சரியாக அமையும் அல்லது பொருத்தமாக அமையுமோ அந்த வினைச்சொல்லின் வடிவத்தை தெரிவு செய்வது தொடர்பான வினாவாக அமையும். இதிலே 33வது கேள்வி, ஹாமதுருவன் වහන්සේ ධර්මශාලාවට ඩෑෂ් සියලු දෙනාම ஆசனவலின் නැගී සිටියහ. அப்ப புத்த துறவி மண்டபத்துக்கு இடைக்க எங்களுக்கு ஒரு வினைச்சொல்லின் வடிவம் வரும். அனைவரும் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றனர். அப்ப எங்களுக்கு தெரியும் புத்த துறவி மண்டபத்துக்கு வரும்போது என்பதுதான் எங்களுக்கு தமிழ்ல சரியாக வரக்கூடிய வினைச்சொல்லின் வடிவமாக அமையும். அதாவது புத்த துறவி மண்டபத்துக்கு வருகை தரும் போது அனைவரும் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றனர். ஆகவே வருகை தரும் போது என்பதற்கான சரியான வினைச்சொல் வடிவம் வடிதி என்பது அமையும். அதாவது 3வது தெரிவு மிக பொருத்தமான விடையாக அமையும். ஆகவே ஹாமதுருவன் වහන්සේ ධර්මශාලාවට වඩිද්දී සියලු දෙනාම ஆசனவலின் නැගී සිටියහ என்பது சரியான விடையாக அமைந்து கொள்ளும். ஆகவே 33வது வினாவுக்கான சரியான தெரிவு 3வது விடையாக அமைந்து கொள்ளும். 34வது வினா, பெරය ඇතුලේ ආහාර ඇතයි ඩෑස් හිවලා பெரையட்ட லங்விய. அப்ப பெரைய என்பது மத்தளத்தை குறிக்கும். அப்ப மத்தளத்துக்கு உள்ளே உணவு இருக்கிறது என்று டேஷ் ஹிவலா பெரையட்ட லங்விய நரி மத்தளத்தை நெருங்கியது அல்லது மத்தளத்துக்கிட்ட அருகில் போனது என்ற அர்த்தத்தில் வரும். அப்ப மத்தளத்துக்குள் உணவு இருக்கிறது என்று நினைத்து. அப்ப இங்கே எங்களுக்கு தமிழில் வர வேண்டிய வினைச்சொல்லின் வடிவம் நினைத்து. நினைத்து என்பதற்கான சரியான சிங்கள வடிவம் சித்து. அதாவது 1வது தெரிவாக அமையும். பெரைய ඇතුලේ ආහාර ඇතයි සිතු හිවලා பெரையட்ட லங்விய. மத்தளத்துக்குள் உணவு இருக்கிறது என்று நினைத்து நரி மத்தளத்தை நெருங்கியது. ஆகவே 34வது வினாவுக்கான சரியான தெரிவாக 1வது அமையும். 35வது வினா எங்களுக்கு இலக்கங்களை சிங்களத்தில் எழுதுவது தொடர்பான வினாவாக அமையும். இங்கே எங்களுக்கு 4 இலக்க எண்ணொன்று தரப்படும். 4 டிஜிட்டில் ஒரு இலக்கம் தரப்படும். அதற்கான சரியான எழுத்து மொழி வடிவத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே பார்த்தால் அம்புலுவாட்ட கந்து முந்துன பிகிட்ட அத்தே முகுது மட்டமே சிட்ட அடி. எங்களுக்கு இங்கே தரப்பட்ட இலக்கம் 3567. சரியா? அப்ப 3567க்கான சிங்கள எழுத்து வடிவம் எது என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே இங்கே பார்த்தால் 3000 என்பது துன்தஹஸ். அப்ப ஒரு 1000க்கும் நாங்கள் இறுதியில் தஹஸ் சேர்ப்போம். துன்தஹஸ் 500 பன்சிய. துன்தஹஸ் 500 பன்சிய 60 හැට 7க்கு 7. அப்ப துன்දහස් 567 3567. ஆகவே இங்கே 4வது தெரிவு சரியாக அமையும். ஆகவே இதற்கான விடை 4வது தெரிவாக அமையும். அம்புலுவாவ கந்து முந்துன பிகிட்ட ඇත්තේ முகுது மட்டமே சிட்ட அடி துன்දහස් 567க்கு உசக்கினி என்பதாக அமையும். 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் இலக்கணம் தொடர்பான வினாக்களாக அமையும். அதாவது எங்களுக்கு எழுவாய்க்கு பொருத்தமான பயனிலை தரப்பட்டிருக்க வேண்டும். 36வது கேள்வியில் மம என்பது பொதுவான எழுவாயாக அமைகின்றது. எங்களுடைய இலக்கண நிபந்தனைகளுக்கு ஏற்ப மம என்பதற்கான எழுவாய்க்கான வினைச்சொல்லானது மீ என்ற எழுத்தில் முடிய வேண்டும். மம என்பதற்கான எழுவாய்க்கான வினைச்சொல் வடிவங்கள் மீ என்ற எழுத்தில்
முடிய வேண்டும். ஆகவே எங்களுக்கு நாங்கள் நேரடியாக விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு முதலாவது விடை மட்டும்தான் மீ என்ற எழுத்தில் முடிகின்றது. அப்ப பார்த்தால் இஹත சந்தகன் தொரතුரு மம தன்னா பரிதி சத்திய பவத் நிவரதி பவத் பிரகாஷ கரமி. அதாவது இதன் அர்த்தம் என்னவென்றால், மேற்கூறப்பட்ட தகவல்கள் நான் அறிந்தவரையில் உண்மையானதும் சரியானதும் என அறிய தருகிறேன். இங்கே நான் என்பது எழுவாயாகவும் பிரகாசகரமி அறிய தருகிறேன் என்பது பயனிலையாகவும் அமைகின்றது. ஆகவே இங்க நாங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய நிபந்தனை மம என்பதற்கான வினை சொற்கள், அதாவது பயனிலை சொற்கள் எப்போதும் மீ என்ற எழுத்திலேயே முடிவடையும். அதனை வைத்து நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். இங்கே மா என்பது 2 வினாக்களில் மா என்பது வந்திருக்கிறது. அது எங்களுக்கு எழுவாயாக வர முடியாது. ஆகவே மமவும் வந்திருக்க வேண்டும், மீ என்ற எழுத்தில் முடிகின்ற வினை சொல்லும் வந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கே மிக பொருத்தமான விடை எங்களுக்கு முதலாவது விடையாக அமையும். 37வது வினாவில் நாயக்க ஹாமதுருவோ, நாயக்க ஹாமதுருவோ எங்களுக்கு எழுவாயாக அமையும். ஆகவே ஒரு இதியமுள்ள பன்மைக்கு எங்களுக்கு வினைச்சொல் முடிவது புகவில் முடியும். ஆகவே இங்கே எங்களுக்கு சரியான விடையாக அமைவது நாயக்க ஹாமதுருவோ மல்லிட்ட அக்குரு கியவுக. 4வது தெரிவு மிக பொருத்தமான தெரிவாக அமையும். நாயக்க ஹாமதுருவோ மல்லிட்ட அக்குரு கியவுக. தலைமை பிக்குகள் தம்பிக்கு எழுத்து வாசித்தார்கள். அதாவது நாங்கள் ஏடு தொடக்குதலை சிங்களத்தில் அக்குரு கியவனவா என்று சொல்லுவோம். ஆகவே இங்கே நாயக்க ஹாமதுருவோ மல்லிட்ட அக்குரு கியவுக. தலைமை பிக்குகள் தம்பிக்கு ஏடு தொடக்கினார்கள் என்ற அர்த்தத்தில் வரும். ஆகவே 37வது வினாவுக்கு சரியான தெரிவாக 4வது தெரிவு அமைந்து கொள்ளும். 38வது கேள்வியில் எங்களுக்கு தருணையோ எழுவாயாக அமைகின்றது. தருணையோ எழுவாயாக அமையும். இங்கே வினைச்சொல் பெமினி சிட்டிதி, அதாவது இதியமுள்ள பெண்மைக்கான நிபந்தனையாக இது அமையும். தருணையோ எழுவாயாகவும் பெமினி சிட்டிதி அதுக்கு பொருத்தமான பயனிலையாகவும் இருக்கும். ஆகவே முதலாவது விடை தெரிவு மிக பொருத்தம். சமூக பரீட்சண சந்தகா பெனி சிட்டிமட்ட தருணையோ கிஹிப்பதனக் பெமினிய சிட்டிதி. அதாவது நேர்முக தேர்வில் பங்கேற்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் வருகை தந்துள்ளனர். ஆகவே தருணையோ என்ற எழுவாய்க்கு பொருத்தமான வினை சொல்லாக பெமினி சிட்டிதி அமையும். அப்ப 38வது வினாவுக்கான மிக பொருத்தமான விடையாக முதலாவது தெரிவு அமையும். 39வது வினாவில் வைத்திய வரிய, அதாவது பெண் மருத்துவர், பெண்பால் வைத்திய வரிய எழுவாயாக அமையும். ஆகவே எங்களுடைய இலக்கண நிபந்தனைக்கேற்ப அதற்கு சரியான பயனிலை பரீட்சா கலாய, பரீட்சா கலாய, அதாவது பெண் மருத்துவர் நோயாளியின் கண்களை பரீட்சித்தார். இங்கே 3வது விடை மிக பொருத்தமாக இருக்கும். வைத்திய வரிய ரோகியாகி எஸ் பரீட்சா கலாய. அப்ப எங்களுடைய இலக்கண நிபந்தனைக்கேற்ப பெண்பாலுக்கான பயனிலை வினைச்சொல் ஆயவில் முடிவடையும். ஆகவே வைத்திய வரிய ரோகியாகி எஸ் பரீட்சா கலாய, பெண் மருத்துவர் நோயாளியின் கண்களை பரீட்சித்தார். 3வது விடை தெரிவு 39வது வினாவுக்கு சரியான விடை தெரிவாக அமையும். இறுதி வினா பகுதி 1 இங்கே எழுவாயாக நிலதாரிகு, நிலதாரிகு எழுவாயாக அமையும். அவர்களுக்கு நிலதாரிகு என்ற பெண்மை சொல்லுக்கு பொருத்தமான வினை சொல்லாக, அதாவது பயனிலையாக லபாதெத்தி இங்கே அமையும். எங்கள் இலக்கண நிபந்தனைக்கேற்ப நிலதாரிகு என்ற சொல் பெண்மை சொல்லுக்கான சரியான வினை சொல்லாக லபாதெத்தி அமையும். இங்கே முதலாவது விடை தெரிவு மிக பொருத்தமாக இருக்கும். பிராதேசிய லேக்கம் காரியாலயே நிலதாரிகு ஒவுண்ட அவசிய ஆகார திரவிய லபாதெத்தி. அதாவது பிரதேச செயலாளர் அலுவலக உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். ஆகவே இங்கே உத்தியோகத்தர்கள் எழுவாயாகவும் வழங்கினார்கள் பயனிலையாகவும் அமையும். அவற்றுக்கு பொருத்தமான சிங்கள சொல்லாக நிலதாரிகுவும் லபாதெத்தியும் அமைந்து கொள்ளும். ஆகவே 40வதும் இறுதியானதுமான வினாவுக்கு எங்களுக்கு முதலாவது விடை தெரிவு பொருத்தமானதாக அமையும். இதை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த காணொளியின் இறுதியில் இந்த இலக்கண நிபந்தனைகளுக்கான ஒரு அட்டவணை இணைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்ப்பதன் மூலம் நீங்கள் மேலதிக அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும்.
பகுதி 2இல் எங்களுக்கு முதலாவதாக தரப்படும் கட்டாய கேள்வியானது கட்டுரை ஆகும். பின்வரும் தலைப்புகளில் ஒன்றை தெரிவு செய்து அதன் கீழே தரப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஏறத்தாழ 100 சொற்களில் அமையுமாறு ஒரு கட்டுரை. அப்போ எங்களுக்கு தலைப்பும் தந்து நாங்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்களை உள்ளடக்க வேண்டும் என்ற விஷயமும் எங்களுக்கு உப தலைப்புகளாக தரப்படும். அந்த விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் கட்டுரை எழுத வேண்டும். இந்த கட்டுரைகளை எழுதும் போது அவங்க புள்ளி வழங்குகின்ற நியதிகளாக என்னென்ன முக்கியமாக கவனிக்கப்படும் என்று சொன்னால், ஒன்று, தரப்பட்ட தலைப்புக்கும் உப தலைப்புகளுக்கும் ஏற்ற மாதிரியான போதுமான விடய உள்ளடக்கம் இருக்க வேண்டும். அதே மாதிரி தலைப்புக்கு பொருத்தமான விடய உள்ளடக்கங்கள் இருக்க வேண்டும். பந்தி சரியாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பொருத்தமான சொற்கள், சொற்றொடர்களின் பயன்பாடுகள் இருக்க வேண்டும். எங்களுடைய படைப்பாற்றல், கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல், தெளிவான கையெழுத்து, சொற்களுக்கான சரியான உச்சரிப்பும் சரியான ஸ்பெல்லிங்கும், அதே போல நிறுத்தற்குறிகளின் பிரயோகத்துக்கும் இவர்கள் புள்ளி வழங்குகிறார்கள். இவ்வளவு விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு தரப்பட்ட ஒரு தலைப்பில் நாங்கள் பொருத்தமான தலைப்பை தெரிவு செய்து கட்டுரை எழுத வேண்டும். எங்களுக்கு 2023 வருடத்தில் எங்களுக்கு தரப்பட்ட தலைப்புகள், முதலாவது அறப்பிரிமெஸ்மட்ட புருதுவீமி ஆகைய, அதாவது சேமிப்பதன் முக்கியத்துவம் அல்லது சிக்கனமாக இருப்பதன் முக்கியத்துவம், சேமிப்பின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் முதலாவது கட்டுரை கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தலைப்பு ரச்சனா தரகையன் ஜெயகத்தா, கட்டுரை போட்டியில் வெற்றியீட்டிய நாள். மூன்றாவது ஸ்ரீலங்காவே சுந்தரத்வய, இலங்கையினுடைய அழகு. நான்காவது வன அலி கமட்ட பெமினிம, காட்டு யானைகள் ஊருக்குள் அல்லது கிராமத்துக்குள் நுழைதல். கடைசி தலைப்பு சிஷ்யநாயக்கண்ட பதக்கம் பெலந்தவு உற்சவய, மாணவ தலைவர்களுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வு. இந்த 5 தலைப்புகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த 5 தலைப்புகளுள் எங்களுக்கு இலகுவாக எழுதக்கூடிய தலைப்பில் ஒன்றை தெரிவு செய்து நாங்கள் 100 சொற்களில் அமையுமாறு கட்டுரை எழுத வேண்டும். இதற்கு நான் முன்னர் சொன்ன நியதிகளை பின்பற்றுதல் அவசியம். அதே நேரம் கட்டுரையானது இலக்கணங்களுக்கு ஏற்றவாறு எழுத்து மொழியில் அமைய வேண்டும். பகுதி 2இன் 2வது வினாவாக கட்டாய வினாவாக எங்களுக்கு வினாவப்படுவது, எங்களுக்காக ஒரு படம் தரப்பட்டிருக்கும், ஒரு பிக்சர் ஒன்று தரப்பட்டிருக்கும். அந்த படத்தை அடிப்படையாக கொண்டு கருத்துள்ள 5 வாக்கியங்கள் எழுத வேண்டும். கருத்துள்ள 5 வாக்கியங்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு வாக்கியத்திலும் குறைந்தபட்சம் 4 சொற்களாவது இருக்க வேண்டும். இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு, அதாவது படத்தை விவரிக்கும் கேள்வியும் எங்களுக்கு எழுத்து மொழியில் தான் நாங்கள் எழுத வேண்டும். பேச்சு வழக்கு மொழியில் எழுதக்கூடாது, எழுத்து வழக்கு மொழியில் எழுத வேண்டும். இந்த படம் பொதுவாக 6ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரையுள்ள ஏதாவது ஒரு பாடப்புத்தகத்தில் உள்ள படங்கள் தான் பொதுவாக இங்கே தரப்படுகின்றன. எங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ள இந்த படம் தரம் 7 பாடப்புத்தகத்தில் உள்ள 1வது பாடத்தில் உள்ள படமாகும். ஆகவே இந்த படத்திற்கு புள்ளி திட்டத்தில் எங்களுக்கு தரப்பட்ட விடைகளை நாங்கள் இங்கே பார்ப்போம். 1வது வசனம், மெம பின்தூரையே ஹத்தர தெனெக் சிட்டித்தி, அதாவது இந்த படத்தில், மெம பின்தூரையே, இந்த படத்தில் ஹத்தர தெனெக் 4 பேர் இருக்கிறார்கள், சிட்டித்தி. மெம பின்தூரையே வெடிஹிட்டியோ தெனெக் சக லமாய் தெனெக் சிட்டித்தி. அப்ப ஒன்று சொல்லலாம், இந்த படத்துல 4 பேர் இருக்கிறோம். 2வது வசனம், இந்த படத்தில் வளர்ந்தோர் இருவரும் பிள்ளைகள் இருவரும் இருக்கிறார்கள். இந்த படத்தில் வளர்ந்தோர் இருவரும் பிள்ளைகள் இருவரும் இருக்கிறார்கள். மெம பின்தூரையே மவ பியா சக தரு தெதெனெக் சிட்டித்தி, இந்த படத்தில் அம்மா, அப்பா மற்றும் பிள்ளைகள் இருவர் இருக்கிறார்கள். பின்தூரையே சிட்டின ஹத்தர தெனா கமனக் ஜமின் சிட்டித்தி, படத்தில் இருக்கின்ற 4 பேரும் பயணம் போய்கொண்டு இருக்கிறார்கள். மவ சாரியக்கின் சரசி சிட்டி, அம்மா சேலை அணிந்து இருக்கிறார். குடா கெஹனு தருவா ஏத்த எத்தி யமக் பெண்வாய், சிறிய பெண் பிள்ளை தூரத்தில் இருக்கிற ஒன்றை காட்டுகிறது. குடா கெஹனு தருவா அத்த பார்சலையக் அல்லது பெட்டியக் திபே, சிறிய பெண் பிள்ளையினுடைய கையில் பார்சல் அல்லது ஒரு பெட்டி இருக்கிறது. பசக்கின் வேன் ரத்தயக் வாகனயக் தர்ஷனயவை, பின்னால் வேன் வாகனம் அல்லது ஒரு வாகனம் தெரிகின்றது. மவ சகபியா கத்தாகரமின் பாரே ஜத்தி, அப்பாவும் அம்மாவும்
கதைத்து கொண்டு பாதையில் போகிறார்கள். பியா கலிசமக்கின் சக கம்சயக்கின் சரசி சிட்டி. அப்பா ட்ரௌசரும் ஷர்ட்டும் அணிந்திருக்கிறார். ஆகவே இவ்வாறாக 10 வாக்கியங்கள் இந்த படத்தை பற்றி எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறாக நாங்கள் இதில் 5 வாக்கியங்களை எழுதுதல் போதுமானது. ஒவ்வொரு வாக்கியத்திலும் 4 சொற்கள் இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த பட விவரிப்பு எழுத்து மொழியில் இருக்க வேண்டும். இந்த காணொளியை தொடர்ந்து இந்த பட விவரிப்புக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொதுவான சொற்களும் நிபந்தனைகளும் மேலதிக அறிவுக்காக இணைக்கப்பட்டுள்ளன. அதையும் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம். இந்த 3வது வினா எங்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய வினா. அதாவது 3 மற்றும் 4 இருந்து நாங்கள் ஏதாவது ஒரு வினாவை தெரிவு செய்து கொள்ள முடியும். இந்த 3வது வினா எங்களுக்கு ஒரு கவிதை தரப்படும். அதன் கீழ் 5 வினாக்கள் தரப்படும். அந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த 5 வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். இங்கே எங்களுக்கு ஒரு கவிதை தரப்பட்டுள்ளது. அதன் கீழே உள்ள வினாக்களை பார்ப்போம். மெம கவி பெலென் கவியா அமத்தன்னே காட்டது என்றால் இந்த கவிதையில் கவிஞர் குறிப்பிடுவது யாரை? இந்த கவிதையில் யாரை குறிப்பிடுகிறார் கவிஞர்? இந்த கவிதையை நீங்கள் வாசித்து பார்த்தால் முனி சிரிப்பா சிம்பிமின்னே சமநொல கிரி பேதசின் நே மந்த சுளங்கை மே என்னே மகே புத்தா நிதியண்ணே. ஆகவே இங்கே மகே புத்தா நிதியண்ணே எனது மகன். ஆகவே இந்த கவிதை யாருக்காக எழுதப்பட்டுள்ளது அல்லது யாரை குறிப்பிட்டுள்ளார் என்றால் புத்தாட்ட அல்லது மகே புத்தாட்ட என்று முதலாவது வினாவுக்கான விடை புத்தாட்ட அல்லது மகே புத்தாட்ட. இரண்டாவது கேள்வி, தென்றல் காற்று எங்கிருந்து வருகின்றது? மந்த சுளங்க எண்ணே கொகிசிட்டது. மந்த சுளங்க எண்ணே கொகிசிட்டது. மந்த சுளங்க என்றால் தென்றல், எண்ணே வருகின்றது, கொகிசிட்டது எங்கிருந்து? இந்த 2வது மற்றும் 3வது வரியை பார்த்தால் சமநொலகிரி பெதசின்னே மத சுளங்கை மேன்னே. அப்ப சமநொலகிரி பெதசின்னே, சமநொல மலை, சமநொல என்ற ஒரு மலையிலிருந்து, மலை பிரதேசத்திலிருந்து தென்றல் காற்று வருகின்றது. அப்ப இதற்கான விடை சமநொல கந்து, கந்து என்றாலும் மலை, கந்து பெதசின் என்று கொடுக்கலாம் அல்லது சமநொல கிரி பெதசின் என்று கொடுக்கலாம். சமநொல கந்து பெத்தென், அதாவது சமநொல மலை பக்கத்தில் இருந்து. ஆகவே இந்த சமநொல மலை பக்கத்தில் இருந்து என்ற அர்த்தம் வருமாறு நீங்கள் என்ன விடை எழுதினாலுமே இந்த வினாவுக்கு சரியான விடையாக இருக்கும். 3வது கேள்வி, சிறிலக் திவ உபமா கோட்ட அத்தே குமக்கட்டது. சிறிலக்கினுடைய நாக்கு எதற்கு ஒப்பிடப்படுகின்றது? ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா தேவிப்புரையட்ட மென் தேவி என்னே சிறிலக் திவ பபலன்னே என்று சொல்றார்கள். அப்ப சிறிலக்கினுடைய நாக்கு எதற்கு ஒப்பிடப்படுகின்றது என்றால் தேவிப்புரையட்ட. தேவிப்புறவுக்கு இந்த ஸ்ரீலக்கினுடைய நாக்கு ஒப்பிடப்படுகின்றது. 4வது கேள்வி, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சிரிப்பவர் என கூறப்படுபவர் யார்? அதாவது கரதர பாதகமெத, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சினகவிய, சிரிப்பவர் என, சினகவிய ஹெக்கி தனத்தா ஹந்துன்வா எத்தே கவுருன் லெசத. இந்த பிரச்சனைகள் பல இருந்தும் சிரிக்கக்கூடியவர் என்று இங்கே அறிமுகப்படுத்தப்படுபவர் யார்? யார் என்று சொன்னார் ரஜெக் அல்லது ரஜக் என கூட்ட என்று நாங்கள் சொல்லலாம். ரஜெக். அந்த கடைசி பந்தியில் இதற்கான விடை சொல்லப்பட்டுள்ளது. 5வது வினா, பிரதேசயன், பிரதேசயன் ஜன்னட்ட சமார்த்த பதய கவி பெலன் உப்புட்டால் என்ன? பிரதேசயன், பிரதேசயன் என்ற சொல்லுக்கு, அதாவது பிரதேசம் அல்லது பகுதி என்ற சொல்லுக்கு ஒத்த சொல்லாக கருதக்கூடிய சொல்லை கவிதையில் பகுதியிலிருந்து அல்லது பிரதேசத்திலிருந்து பிரதேசயன் என்பதன் ஒத்த சொல்லை இனங்கண்டு எழுதுக. மேலே நாங்கள் 2வது வினாவுக்கு விடையளிக்கும் போது அந்த சமநொல கிரிபெதசின், அதாவது சமநல மலைப்பகுதியிலிருந்து என்று விடை எழுதினோம். ஆகவே அங்கே பகுதியிலிருந்து என்ற சொல்லுக்கான சிங்களமாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெதசின். ஆகவே இங்கே பிரதேசயன் என்றாலும் பகுதியில் இருந்துதான். அப்ப இதற்கான சமார்த்த பதாவாக, அதாவது ஒத்த சொல்லாக பெதசின் காணப்படும். ஆகவே இது 3வது வினாவுக்கான
விடையாக இருக்கும். ஒரு கவிதையை வாசித்து 5 வினாக்களுக்கு விடை எழுதுமாறு வரும். அதில் இங்கே தரப்பட்டுள்ள கவிதைக்கான வினாக்களுக்கான விடையாக இது அமையும். பகுதி 2ல் எங்களுக்கு 4வது வினாவாக வருவது ஒரு பந்தியை வாசித்து அதன் கீழ் 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அதற்கான விடை எழுத வேண்டும். மேலே கவிதைக்கான விடை எழுத கேள்வியை எடுத்தால் இந்த கேள்வி செய்ய தேவையில்லை. இல்லை உங்களுக்கு கவிதைக்காக விடை எழுதுவது கடினமாக தோன்றினால் நீங்கள் இந்த பந்திக்கான 5 வினாக்களுக்கும் விடை எழுதி கொள்ளலாம். நீங்கள் 3 மற்றும் 4ஆம் வினாக்களில் விரும்பிய ஒரு வினாவை தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே பந்தியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கீழே 5 கேள்விகள் தரப்பட்டுள்ளன. அதில் முதலாவது கேள்வி மேட்டி எதர ஜீவத்வு ஆய கவுருண்ட. மேட்டி என்று சொன்னால் களிமண்ணை குறிக்கும். ஆகவே அந்த களிமண் வீட்டில் வசிப்பவர்கள் யார்? அப்ப எங்களுக்கு முதலாவது வசனத்தை பாருங்க. பார ஐனே புஞ்சி மெட்டிகெய திபுனேய. ஒரு பாதையோரத்தில் சிறிய களிமண் வீடொன்று இருந்தது. எஹி ஜீவத்வுனே, அங்கே வசிப்பது. விமல் சக ஒஹுகே நெங்கனிய சாமா யன தெதெனாத் ஒவுன்கே ஆத்தம்மாத் பெமனி. அப்ப அந்த வீட்டில யார் யார் வசிக்கணும்னு சொன்னா உண்டு விமல், அடுத்தது அவற்ற தங்கச்சி சாமா, அடுத்தது அவற்ற ஆத்தம்மா. அப்ப எங்களுக்கு விடை வந்து விமல், சாமா, ஆத்தம்மா. 2வது கேள்வி ஆத்தம்மா ஜீவிக்காவ கென கியே கெசேத. அந்த ஆத்தம்மா வாழ்க்கைக்காக வாழ்றதுக்காக அவ என்ன செய்கிறா அல்லது எப்படி வாழ்றா என்றதுதான் கேள்வி. வாழ்வதற்காக என்ன செய்கிறா அல்லது எப்படி வாழ்கிறார் அல்லது எவ்வாறு வாழ்க்கை நடத்துகிறார். பாருங்கோ. දෙමව්පියන් නැති ඔවුන් රැක බලාගත් ආතම්මා මේ දරු දෙදෙනාට දැඩි සෙනෙහසක් දැක්වුවාය. ආතම්මා ජීවිකාව ගෙන ගියේ පොල් අතු විවීමෙන් සහ කොහු අම්බරා ලබාගත් මුදලිති. அப்ப இதுல எங்களுக்கு விடை இருக்குது. பொல் அத்து விவீமன் சக கொஹு அம்பரா லபாகத் முதலினி. அப்ப அதுதான் எங்களுக்கு 2வது கேள்விக்கான விடையாக இருக்கும். அவர் வாழ்க்கை நடத்துவதற்காக என்ன செய்கிறார்? பொல்லாத்து விவீமன் சக கொஹு அம்பரா லபாகத் முதலித்தி. 3வது கேள்வி தெமகள் மெந்துர பிஹிட்டா திபுனே கொஹித. தெமகள் மெந்துர என்பது 2 அடுக்கு மாளிகையை குறிக்கும். அது எங்கே அமைந்துள்ளது? இதுல பாத்தீங்கன்னா இருக்குது. கீழே இருந்து 3வது வரியில பாத்தீங்கன்னா மே புஞ்சி பெலட்ட ஆசன்னைய திபுனு குடா கந்து கேட்டைய மது பிட்ட விஷால தெமகள் மெந்துரக் திபுனைய. அப்ப எங்க இருக்குது? 2 அடுக்கு மாளிகை எங்க இருக்குதுன்னு சொன்னா குடா கந்து கேட்டைய மத்து பிட்ட. 4வது கேள்வி தாப்பைய உட மதிலுக்கு மேல உள் போத்தல் கட்டு சவுக்கர திபுனே ஐ. அந்த மாளிகைன்ற மதிலுக்கு மேல போத்தல்ன்ற கூர் முனைகள் வந்து ஏன் பொருத்தப்பட்டிருக்கிறது? ஏன் பொருத்தப்பட்டிருக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கன்னு பார்த்தா கிசி வெக்கூட்ட தாப்பையன் பெனிமட்ட நொகைக்கி வேணலெச. யாரும் அந்த மதிலை தாண்டி வராம இருக்க. அப்ப கிசி வெக்கூட்ட தாப்பையன் பெனிமட்ட நொகைக்கி வீமட்ட. யாரும் அந்த மதிலை தாண்டி வராம இருக்கிறதுக்காகத்தான் மதிலுக்கு மேல கண்ணாடி துண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 5வது கேள்வி மெந்துர எண்ணட்ட சமார்த்த பதைய சேதையன் உப்புட்டாளி என்ன. அப்ப மெந்துர என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல்லொன்று பந்தியிலிருந்து தெரிவு செய்து எழுதுங்க. அப்ப மெந்துர என்றது மாளிகையை குறிக்கும். எங்களுக்கு திரும்ப அந்த மாளிகைக்கான ஒரு சொல் தரப்பட்டுள்ளது. கீழே இருந்து 2வது வரியில் முதலாவது சொல் மகா மந்திரிய. மகா மந்திரிய வட்டா என்று தொடங்கி அந்த வசனம் முடியுது. ஆகவே இங்கே மெந்துர என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல் மந்திரிய அல்லது மகா மந்திரிய. 2ல ஒரு விடை எழுதினால் அது பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இதுவும் எங்களுக்கு தெரிவுக்குட்பட்ட வினா. நாங்கள் 3வது அல்லது 4வது வினா, நாங்கள் முதல் பார்த்த கவிதைக்குரிய கேள்வி வினாவும் செய்யலாம் அல்லது இந்த பந்திக்குரிய கேள்வி வினாவை தெரிவு செய்து கொள்ள முடியும். 5வது வினாவிலும் எங்களுக்கு சாய்ஸ், அதாவது தெரிவு தரப்படும். ஏதாவது 2 கேள்வி தந்து அதில் ஒன்றை எங்களை எழுத வரும். இதில் எங்களுக்குரிய சாய்ஸாக அல்லது தெரிவுகளாக வரக்கூடியவை கட்டாயம் ஒரு கடிதம் வரும். அது அநேகமாக தொழில்முறை கடிதமாகவே இருக்கும் அல்லது உறவுமுறை கடிதமாகவும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தொழில்முறை கடிதத்தை அதிகம் எதிர்பார்க்கலாம். இதைவிட எங்களுக்கு அதோடு சேர்த்து இன்னொரு தெரிவாக தரக்கூடியது ஒரு அறிவித்தலாக இருக்கலாம் அல்லது ஒரு துண்டு பிரசுரம் அல்லது
ஒரு விண்ணப்ப படிவம் நிரப்புதல், இது போன்ற கேள்விகள் வரலாம். அழைப்பிதழ் ஏதாவது தரப்படலாம். அப்ப அறிவித்தல், கடிதம், அழைப்பிதழ், துண்டு பிரசுரம், விண்ணப்ப படிவம் ஏதாவது 2 எங்களுக்கு சாய்ஸாக தரப்படும். நாங்கள் அதில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து எழுத முடியும். ஆகவே இதில் ஒவ்வொன்றுக்குமாக மேலதிக நோட்ஸும் ஒவ்வொன்றுக்குமாக அழைப்பிதழில் ஒரு மாதிரி அழைப்பிதழ், அறிவித்தலுக்காக ஒரு மாதிரி அறிவித்தல், விண்ணப்ப படிவத்துக்காக ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம், இவ்வாறாக ஒவ்வொன்றுக்கும் சில உதாரணங்களும் மேலதிகமாக நீங்கள் பார்த்து பயன்படக்கூடிய நோட்ஸும் இந்த காணொளியின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அவற்றை பார்த்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் இவற்றில் பொதுவான நியதிகள், புள்ளிகள் வழங்கப்படும் பொதுவான நியதிகள் என்னவென்றால், ஒன்று மாதிரி. கடிதம் என்றால் கடிதத்துக்கான மாதிரி இருக்க வேண்டும். அனுப்புபவர் பெயர் முகவரி, பெறுபவரின் பெயர் முகவரி, இறுதியில் கையொப்பம், தலையங்கம், விழிப்பு என்று ஒரு மாதிரி இருக்க வேண்டும். உள்ளடக்கம் சரியாக இருக்க வேண்டும். தெளிவான கையெழுத்து இருக்க வேண்டும். நிறுத்தற்குறிகள் சரியாக பிரயோகிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆரம்பம் முடிவென்பன சரியாக இருக்க வேண்டும். ஒரு அறிவித்தல் என்றால் இவ்வாறு தொடங்க வேண்டும், இவ்வாறு முடிய வேண்டும் என்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே இந்த மாதிரி, உள்ளடக்கம், தெளிவான கையெழுத்து, நிறுத்தற்குறிகளின் சரியான பயன்பாடு என்பவற்றை கவனத்தில் கொண்டு நீங்கள் எழுதும் போது இந்த வினாவுக்கான புள்ளிகளை உச்சமாக பெற்றுக்கொள்ள முடியும். பகுதி 2 6வது வினாவாகவும் எங்களுக்கு 2 தெரிவுகள் தரப்படும். ஒன்று 5 வசனங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரப்பட்டு அதனை நாங்கள் சிங்களத்தில் மொழிபெயர்க்க வேண்டும். அல்லது எங்களுக்கு ஒரு உரையாடலுக்கான சந்தர்ப்பம் தரப்படும். அதற்கான உரையாடலை நாங்கள் எழுத வேண்டும். மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது நாங்கள் இங்கே தரப்பட்ட வினாக்களுக்கான விடைகளையே பார்த்து கொள்ளுவோம். அதில் உங்களுக்கு முதலாவது கேள்வி, நான் நூல் நிலைய அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டேன். அதாவது நான் நூல் நிலைய லைப்ரரியில மெம்பர்ஷிப் பெற்றுக்கொண்டேன். அதற்கான சிங்கள டிரான்ஸ்லேஷன், மம புஸ்தகாலயே சாமாஜிகத்வய, நான் லைப்ரரியில் புஸ்தகாலயே சாமாஜிகத்வய மெம்பர்ஷிப் கத்திமி கத்திமி லபாகத்திமி லபாகத்திமி. நீங்க எப்படி எழுதி கொண்டாலும் பயனிலை சரியாக இருக்கும். கத்திமி போடலாம், லபாகத்திமி போடலாம், லபாகத்திமி போட்டுக்கொள்ளலாம். இரண்டாவது வினா, சிறுவர்கள் விளையாடுவதற்காக மைதானத்தில் ஒன்று கூடினார்கள். ஆகவே சிறுவர்கள் லமாய் கிரீடா கிரீமி சந்தகா, விளையாடுவதற்காக. கிரீடா கிரீம சந்தகா, விளையாடுவதற்காக. பிட்டனியட்ட, மைதானத்துக்கு. ரஸ்வுக என்றால் ஒன்று கூடினார்கள். எக்கத்துவுக, அதுவும் ஒன்று கூடினார்கள். எக்கத்து உனோய, ரெஸ் உனோய, இதற்கான சரியான எழுவாய்க்கான பயனிலை போடுவது எவ்வாறு என்பது பகுதி 1 இறுதி 5 வினாக்களுக்குமான விடைகளுக்கான விளக்கத்தின் இறுதியில் இதற்கான அட்டவணை இணைக்கப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் மீண்டும் பார்த்து கொண்டால் இதற்கான மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வாறு எழுவாய்க்கான பயனிலையை நாங்கள் மாற்றுவது என்பது. ஆகவே இங்கே லமாய் கிரீடா கிரீம சந்தகா பிட்டினியட்ட ரெஸ்ஃபுக அல்லது ரெஸ்ஃபுனோய அல்லது எக்கத்துவுக அல்லது எக்கத்துவுனோய, நீங்கள் எவ்வாறு எழுதினாலும் சரியாக அமையும். மூன்றாவது வினா, நாம் சந்துனிக்கு பிறந்த நாள் வாழ்த்தட்டை ஒன்றை தயாரிப்போம். அப்ப நாங்கள் என்றால் அப்பி, சந்துனிக்கு சந்துனிட்ட உபன்தின பிறந்த நாள் சுபபெத்தும் பத்தக், நல்வாழ்த்து மடல். ஹதமு ஹதன்னெமு ரெண்டுமே நாங்கள் பாவித்து கொள்ளலாம். ஹதமு ஹதன்னெமு. அப்ப அப்பி சந்துனிட்ட உபன்தின சுபபத்தும் பெத்தக் ஹதமு அல்லது ஹதன்னெமு, நாங்கள் சந்துனிக்கு பிறந்த நாள் வாழ்த்து மடல் அட்டை ஒன்றை செய்வோம். நான்காவது வினா, நாம் ஜால தேசிய பூங்காவை பார்வையிட சென்றோம். அப்ப நாம் என்றால் அப்பி, ஜால ஜாத்திக உதானய தேசிய பூங்கா, ஜாத்திக உதானய பலீமட்ட பார்ப்பதற்கு, கியமு போனோம், அல்லது பலன்னட்ட கியமு அல்லது நரம்பி மட்ட கியமு, பார்வையிடுறதுக்கு சரியான உண்மையான எழுத்து வழக்கு சொல் நரம்பி மட்ட.
ஆகவே බැලීමට ගියමු அல்லது බලන්නට ගියමු அல்லது නැරඹීමට ගියමු. අපි යාළ ජාතික උදානය බැලීමට ගියමු, நரம்பீமட்ட ගියමු, බලන්නට ගියමு. நாங்கள் யாழ தேசிய பூங்காவை பார்வையிடச் சென்றோம். இறுதி வினா, நாம் கண்காட்சியொன்றை நடத்த உள்ளோம். අපි ප්‍රදර්ශනයක්. கண்காட்சி என்று சொன்னால் பிரதர்ஷனයක්. පැවැත්වීමට நடாத்த පැවැත්වීමට சூதானம் වෙමු. தயாராக உள்ளோம். අපි ප්‍රදර්ශනයක් පැවැත්වීමට நாங்க கண்காட்சி ஒன்றை நடாத்த சூதானம் වෙමු. தயாராக உள்ளோம். පවත්වන්නමු நடத்த உள்ளோம். පැවැත්වීමට යන්නෙමු நடாத்த உள்ளோம். நீங்க எவ்வாறு எழுதினாலும் சரி. පැවැත්වීමට சூதானம் වෙමු அல்லது පවත්වන්නෙමු அல்லது පැවැත්වීමට යන්නෙමு. 3 பயனிலைகளுமே இங்கு சரியானதாக அமையும். உரையாடல் என வரும்போது பின்வரும் நியதிகள் பின்பற்றப்பட வேண்டும். ஒன்று, உரையாடலுக்கான மாதிரி வடிவம். இப்ப 2 பேர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான மாதிரி வடிவம் நாங்கள் கட்டுரையாக எழுதக்கூடாது. ஒரு டயலாக்காக, அதாவது இருவர் கதைப்பதை போன்று நாங்கள் எழுதி கொண்டு போக வேண்டும். அதே நேரம் போதுமான உள்ளடக்கம் இருக்க வேண்டும். அவர்கள் என்னதை பற்றி கதைக்க சொல்கிறார்களோ அதற்கான உள்ளடக்கம் இருக்க வேண்டும். இந்த உரையாடல் பேச்சு மொழியில் இருக்கலாம். ஸ்போக்கன் லாங்குவேஜில் நீங்கள் இந்த உரையாடலை எழுதி கொள்ள முடியும். அதோடு இந்த உரையாடலுக்கும் பொருத்தமான ஆரம்பம் மற்றும் முடிவு. இப்போ ஆரம்பம் என்று சொல்லும்போது இருவர் பேச தொடங்கும் போது நேரடியாக விஷயத்துக்குள் வராமல் முதலில் வணக்கம் சொல்லி சம்பிரதாயபூர்வமாக நாங்கள் தொடங்கி அதே போல போயிட்டு வர்றேன் நன்றி என்று ஏதாவது சொல்லி முடிக்க வேண்டும். இடையில் போதுமான அளவு உள்ளடக்கத்தை நாங்கள் உள்ளடக்கி கொள்ள வேண்டும். இந்த உரையாடலை எழுதும் போது இவ்வாறான நியதிகள் கவனத்தில் கொள்ளப்படும். இங்கே நீங்கள் பேச்சு மொழியில் எழுதலாம் என்பது கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் இவ்வளோ நியதிகளையும் பின்பற்றி எழுதும் போது ஒரு உரையாடலுக்கான உச்சமான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் இங்கே ஒன்றில் 5 வினாக்களை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் அல்லது ஒரு உரையாடல் எழுதப்பட வேண்டும். இந்த மொழிபெயர்ப்பு கட்டாயம் எழுத்து மொழியில் இருக்க வேண்டும். அதாவது எழுவாய் பயனிலைக்கிடையிலான இலக்கண தொடர்பை சரியாக எழுத வேண்டும். இதற்கான சொற்கள் பொதுவாக தரம் 6 தொடக்கம் 11 வரையான பாடப்புத்தகங்களில் உள்ள சொற்களை வைத்தே இந்த வசனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதை காண முடியும். ஆகவே நீங்கள் அவற்றை படிப்பதன் மூலம் இதற்கான புள்ளிகளை அதிகமாக்கி கொள்ள முடியும். மற்றும் இலக்கணம் தொடர்பான தொடர்புக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பகுதி 1 இறுதி 5 வினாக்களுக்குமான விடை கலந்துரையாடலின் இறுதியில் இதற்கான அட்டவணை இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதனை பார்ப்பதன் மூலம் இதற்கான தொடர்பை விளங்கிக் கொள்ள முடியும். இத்தோடு இந்த வினாத்தாள் முடிவடைகின்றது. நன்றி.